ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ iOS 26ல் புதுசாக என்ன வந்திருக்குன்னு ஒரு குயிக் ஓவர்வியூ கொடுத்துட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் வச்சுருந்தோம். கொஸ்டின் ஆன்சர் வந்தது. ஸோ அதில் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி அதை பார்த்து அதுக்கு அப்படியே ஒரு ரியாக்ஷன் போடுவோம். ஐ மீன் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ பேசிக்லி. ஸோ iOS 26 நம்ம வந்து டெவலப்பர் பீட்டா 1லேருந்து கடைசியாக ரீசெண்டாக வந்த பீட்டா வரைக்கும் இல்லை லாஸ்ட் பீட்டா மட்டும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பீட்டாவும் ட்ரை பண்ணோம். பட் லாஸ்ட் 2-3 பீட்டாஸில் பெருசாக ஒன்றுமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் என்ன வந்ததுன்னா லிக்விட் கிளாஸ், அதுதான் வந்து மேஜரான ஒரு அப்டேட்டாக இருந்தது iOS 26 பீட்டாவோட இதில். டிசைன் வைஸில் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம், லிக்விட் கிளாஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதில் தீம்ஸ், கைண்ட் ஆஃப் டார்க் தீம், லைட் தீம், கலர் வந்து நம்ம தேவையான கலரை பிக் பண்ணுற மாதிரி ஐகான்ஸு ஆப் ஐகான்ஸ் எல்லாம் அந்த கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. லிக்விட் கிளாஸ் யூசேஜ்னால் நிறைய பேருக்கு ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எடுத்து பேட்ரி ட்ரைன் இஷ்யூஸ் வந்தது, ரீடபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஹீட் ஆச்சான்னு எனக்கு மறந்துட்டேன். பட் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷனில், செட்டிங்ஸில் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ அது ஆஃபில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரளவு அந்த ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரால் பண்ணால் அப்படியே லிக்விட் மாதிரி காட்டும்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டிசைன் வைஸில் இது ஒரு இது. அதுக்கப்புறம் முன்னாடி ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர், ஸோ இது மாதிரி நம்மளோட டைமிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைனமிக் வால்பேப்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் ஒரு ஸ்டேபிளான ஒரே போரிங் ஃபாண்ட்டாக இல்லாமல் லைக் இங்கே பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இது இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக இந்த கலர் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் இருங்க, நானே நோட்ஸ் எடுத்து தான் வச்சு பேசிகிட்ருக்கேன். தென் பேரலக்ஸ் டெப்த் வால்பேப்பர், 3D வால்பேப்பர்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இது. ஸோ பேசிக்காக வால்பேப்பர் வச்சுட்டு அப்படியே இப்படி டில் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் டெப்த் எஃபெக்டோட கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், இன்னும் எவ்வளோ நேரத்தில் அது 80% ரீச் ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் கால் ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரீடிசைன் பண்ணாங்க. ஃபோட்டோஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரீடிசைன் பண்ணாங்க. அண்டு மேஜர் நேட்டிவ் ஆப்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருந்தானுங்க. மெசேஜ் ஆப்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கால் ஸ்க்ரீனிங்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கால் ஸ்க்ரீனிங் பேசிக்காக வாய்ஸ் மெயிலோட ஒரு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம். ஸோ அதில் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கால் ஸ்க்ரீனிங் பேசிக்காக எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு கால் புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, புதுசாக ஒரு நம்பர்லேருந்து கால் வரும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணி லைக் என்ன பர்பஸ்க்காக கால் பண்ணிங்க, உங்கள் நேம் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு அதுவே ஆன்சர் பண்ணி அவங்க சப்போஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சேம் டைமில் உங்களோட டிஸ்பிளேலையும் அது வந்து காட்டும். சப்போஸ் என் நேம் அஜய், அமேசான் டெலிவரிக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா லைக் அது அப்படியே ஸ்க்ரீனில் பாப்பப் ஆகும். நீங்கள் வேணும்னா அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கால் அசிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், கால் அசிஸ்ட்டாக கால் கோல்டான்னு தெரில, கால் அசிஸ்ட் தான். ஸோ அது என்ன பண்ணோன்னா, கஸ்டமர் கேர்லலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஹோல்டில் போடுறேன் ஒரு 2 minutes அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் கால் அசிஸ்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹலோ சொன்னாங்கன்னா, அந்த சொல்லும்பொழுது மறுபடியும் அகைன் அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகும். லைக் நீங்கள் ஆல்ரெடி காலில் தான் இருப்பீங்க, பட் அகைன் ரிங் ஆகும். ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் அகெயின் அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக கால் கண்டினியூ பண்ணலாம். அது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இனிஷியல் வெர்ஷன்ஸில் என்னாச்சுன்னா, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி டைம்லேயும் அது வந்து கால் அசிஸ்டை எனேபிள் பண்ணவா அப்படின்னு கேட்டு சின்ன சின்ன பாப்பப்பாக வந்துட்டு இருந்துச்சு.
பட் ரீசெண்ட் டைமில் அது ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பக்ஸ் இருந்துச்சு பீட்டாவில். தென் லைவ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன். அதுக்கப்புறம் நம்ம இனிஷியலாக ஐஃபோன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் iOS 17 நினைக்கிறேன், 18 நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனை வந்து மேக்ஸில் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம், ஆப்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈவன் இது க்ளோஸாக இருக்கும்பொழுது. அதோட அடுத்த வெர்ஷனாக நீங்கள் உங்களோட கால்ஸை டைரெக்டாக மேக்லேருந்து மேக்புக்கிலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்கிட்ட மேக்புக் இல்லை, அதனால் நான் ட்ரை பண்ணலாம். பட் அது உண்மையிலுமே நல்ல ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஹெட் ட்ராக்கிங்கில் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அது இப்போ தான் வந்துச்சா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துச்சான்னு தெரில. பட் ஸோ நம்மளோட கண்ணை பிளிங்க் பண்ணுறது மூலயமா அல்லது நாக்கை நீட்டுறது அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒவ்வொரு ஆக்ஷனை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி அது பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்பொழுது நம்மளோட கேமரா எப்போயுமே நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், யூஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால் மேபி பேட்ரி ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று என்னென்னா, இப்போ வந்து ஃபைல்ஸ் ஆப்பில் நீங்கள் ஒரு 30 செகண்டுக்கு ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுருக்கீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ரிங்டோனாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி கரேஜ் பேண்டா அந்த ஆப்பெல்லாம் போட்டு அதில் நிறையா செட்டிங்ஸில் போய் அது இது பண்ணி ஆட் பண்ணோம். இப்போ டைரெக்டாக நீங்கள் 30 செகண்ட்ஸ் வச்சுருந்தா நீங்களே ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே அது ஒரு நல்லா சாரி கைஸ், ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகுது. ரொம்ப தூக்கமாக இருக்குது, 2-3 நாளாக சரி தூங்கல. ஸோ ரிங்டோன் ஆப்ஷன் அது ரொம்ப உண்மையாலுமே யூஸ்ஃபுல் ஃபார் ஐஃபோன் யூசர்ஸ் டு பி ஹானஸ்ட். அதை தாண்டி எனக்கு எதுவும் புதுசாக வந்தது ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் கேமரா ஆப்போட ரீடிசைன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு டைமும் மேனுவலாக செட்டிங்ஸ் ஆப்புக்குள்ளே போய் கேமரா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் டைரெக்டாக கேமரா ஆப்லேயே நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ iOS 26 ரிலேட்டடாக எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தோம். ஐ திங்க் 4000 வியூஸ் போயிருக்கு. எக்கச்சக்கமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, பண்ணலாமா iPhone 15? ஸோ என்னோடய ஒப்பீனியன் இதில் என்னென்னா, iPhone 11லேருந்து சப்போர்ட் இருக்குது. 11, 12, ஈவன் 13 கூட எனக்கு தெரிஞ்சு பண்ண வேணான்னு சொல்லுவேன். 14, 15, 16 இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன் 13 பண்ண வேணான்னா, ஏன்னா போன அப்டேட் 18ல் iOS 18ல் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் அதெல்லாமே வந்தது 13 Pro சீரியஸில் தான் அதிகமாக வந்துச்சு. மேபி அது கண்டினியூ ஆனாலும் ஆகலாம், ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. அதனால் 13 வேணாங்கிறேன். அண்டு 11 and 12 கொஞ்சம் இன்னுமே ஸ்லோ ஆகும். அதனால் அது வேணான்னு சொல்கிறேன். மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 week 2 weeks எதுவும் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணுறது நல்லது. iPhone 13க்கு எப்போ வரும்? எல்லா ஃபோன்ஸுக்கும் இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிருச்சு, எல்லாருக்குமே வந்திருக்கும். 13 Pro மேக்ஸில் ஒயிட் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் அப்டேட் பண்ணலாமா? சீரியஸாக எனக்கே தெரில ப்ரோ. வாய்ப்புகள் 50-50 தான் சொல்லுவேன், வந்தாலும் வரலாம். நீங்கள் இது மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தால் கீழே ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு தெரில ப்ரோ, சான்சஸ் ஆர் தேர். வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. இஷ்யூஸ்னால் அப்டேட் ஆகி உங்கள் ஃபோன் இனிஷியலாக கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகலாம். அண்ட் ஆப்பிள் சைட்லேருந்தும் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி CNET அவங்களோட பேஜில் பார்த்தேன். அது எல்லாமே கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது, ரேமில் அப்டேட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ மேபி நீங்கள் எல்லா ஆப்ஸும் ஒரு 1 week யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் பெட்டராக ஸ்மூத்தாக ஆகும். எல்லா புது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண அது ரேமில் அப்டேட் ஆகி ரீசன்ட் இதெல்லாம் அப்டேட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மேபி ஸ்லோவாக இருக்கலாம், ஸ்மூத்தாக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். iOS 18 அப்டேட் பண்ணிட்டு 26 பண்ணலாமா இல்லை டேரெக்டாக? நீங்கள் வேணும்னா டேரெக்டாக பண்ணலாம் ப்ரோ. 18.7 போயிட்டு தான் வரணுன்னால அவசியம் இல்லை.
நான் அப்டேட் பண்ணும்பொழுது 18.4 ஏதோ இருந்துச்சு. அப்படியே பீட்டாவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக பண்ணனா பண்ணலாம். 13 ப்ரோ பண்ணலாமான்னா எனக்கு என்னோடய வியூவில் லைக் 13 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் தான் ரொம்ப அடி வாங்குகிற ஃபோனு அப்டேட்னால அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 வீக் 10 days 2 weeks வெயிட் பண்ணி இஷ்யூஸ் வருதான்னு இன்டர்நெட்லலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். கேமரா குவாலிட்டியில் இஷ்யூ வருமா ப்ரோ? வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. பட்டு சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்னால் கேமரா குவாலிட்டியில் கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்புகளும் இருக்குது, பெட்டராகவும் வாய்ப்புகள் இருக்குது. யாரும் 15 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ மேக்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள். ரிவ்யூ கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது, மொக்கைனாலும் சொல்ல முடியாது. லைக் ஒரு புதுசாக கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் லைக் எனக்கு பர்சனலாக கால் ஸ்க்ரீனிங் எல்லாம் பிடிச்சிருக்கு, கால் அசிஸ்ட் அது பிடிச்சிருக்கு, லைவ் ட்ரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப் டு யூ தான், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் லைக் நல்லா இருக்கா இல்லையான்னு. லைட்டாக மொபைல் ஹேங் ஆகுது, வாட் டு டூ? 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ரோ, கொஞ்சம் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகலாம். சேஃப் ஆர் நாட் சேஃப்? உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருந்தால் உடனே அப்டேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ரிலீஸ் ஆகிருச்சு ப்ரோ எல்லாருக்குமே, பேட்ரி பர்சன்டேஜ் ஃபுல்லாக டவுன் ஆகுது, ஐடியா சொல்லுங்கள். யூஸ்வலாக ஒரு அப்டேட் பண்ணோம்னா லைக் இப்போ 18.1 இருக்கேன், 2 இருக்கேன், அடுத்ததுக்கு அப்டேட் பண்ணேன்னா நம்மளோட பேட்ரி சைக்கிள் கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேட்ரி ஹெல்த் ஆக்சுவலாக அப்டேட் ஆகும். நீங்கள் ஒரே இப்போ 18.1லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ் 92லே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18.2க்கு போகும்போது உங்களுக்கு வந்து 91 ஆகலாம், 90 ஆகலாம். ஏன்னா அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அதோட பர்சன்டேஜும் அப்டேட் ஆகும். யூஸ்வலாக 30லேருந்து 45 சைக்கிளுக்கு ஒரு பேட்ரி ஹெல்த் குறைஞ்சா அது நார்மலில் தான் ஆப்பிள் சைட்லேருந்து சொன்னானுங்க. எனக்கும் நார்மல் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கெல்லாம் எத்தனை சைக்கிளுக்கு ஒரு பர்சன்டேஜ் பேட்ரி ஹெல்த் குறையுதுன்னு சொல்லுங்கள். அப்டேட் வந்துருச்சு ப்ரோ. பேட்ரி ட்ரெயின் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, ஏன்னா லிக்விட் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் ஆர் தீம் இருக்கிறனால நம்மளுக்கு ஜிபியூ யூசேஜ்னால பேட்ரி ட்ரெயின் கண்டிப்பாக இருக்கும். இஷ்யூஸ் வருமா? சின்ன சின்ன பக்ஸ் வரலாம், லேக் ஆகலாம், உங்களுக்கு ஃபோன் ஸ்மூத்தாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலாம். ஐஃபோன் 13ல் யூஐ ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அகெயின் இது டிபெண்ட்ஸ் தான், லைக் பர்சனல் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நோ கால் ரெக்கார்டிங் இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாட்டமில் 3 dots மாதிரி இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்டேட்டுக்கு முன்னாடி கேட்பாங்க ப்ரோ, அது நார்மல் தான். அகெயின் நான் சொன்ன மாதிரி 14 அந்த சீரியஸ்லேருந்து எது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணலாங்கிறது என்னோடய சஜஷன். நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் நாட் ஒர்க்கிங் என்னவா இருக்கும்? சாரி ப்ரோ, நான் மேபி உங்களோட செட்டிங்ஸ் வேணால் மாற்றி பாருங்கள். எனக்கு பேட்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 minutesல போயிடும். ஃபோட்டோ ஜூம் பண்ணால் பிளர் ஆகுது ப்ரோ. ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூஸ் கேமராவில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் 14 ப்ரோவில் அந்த கேமரா ஸ்விட்ச் ஆகும் பொழுது லைக் அது ஸ்மூத்தாகவே ஆக மாட்டேங்குது. ஒரு ஹார்ட் ஸ்விட்ச் மாதிரி இருக்குது, டப்புன்னு மாறுது. வீடியோஸ்லேயும் சரி, ஃபோட்டோஸ்லேயும் சரி. ஃபோட்டோஸில் அது பெரிய இஷ்யூ இருக்காது, வீடியோஸில் அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. எக்ஸ்ஆருக்கு ஆக்சுவலாக iOS 26 சப்போர்ட்டு கிடையாது. 11 சீரீஸ்லேருந்து மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் நான் ட்ரை பண்ணதில்லை, நான் 14 ப்ரோ தான் வச்சுருக்கேன். ஐஎம் சாரி, பேட்ரி டெத் ஆச்சுன்னா வில் க்ளோஸ் த வீடியோ. பக்ஸு பீட்டாவில் நிறையா இருந்துச்சு ப்ரோ, இப்போ ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிருச்சு, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் நிறையா ட்ரிப்ஸ், பேட்ரி பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ட்ரூ காலர் பர்சனலி நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல ப்ரோ, அதனால் எனக்கு ஐடியா இல்லை. ரிவ்யூ ஒரு நல்லாயிருக்கு, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அதுதான். லைக் உங்களுக்கு வேணும்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆமாம் ப்ரோ, நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பேட்ரி ஹெல்த் 100ல் இருக்குது, அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. 1% 2% டிபெண்டிங் அந்த சைக்கிள் கவுண்ட் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. பேட்ரி ட்ரெயின் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. 18லேருந்து டேரெக்டாக 26 வர்றீங்க. பீட்டாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் 18லேருந்து வரும்பொழுது உங்களுக்கு பேட்ரி ட்ரெயின் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இஷ்யூஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும்.
ப்ரோ எனக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா உங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்தால் எனக்கு வரும்னு சொல்ல முடியாது. லைக் 2 பேருக்கும் ஒரு சில இஷ்யூஸ் வரலாம், வராமையும் போகலாம். ஓவர் ஹீட் ஆகுது, கண்டிப்பாக ஹெல்த் ட்ரைன் ஆகும். 15 ப்ரோ எனக்கு தெரிஞ்சு தாராளமாக அப்டேட் பண்ணலாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சாரி கைஸ், ஆக்சுவலாக ஸ்பேஸ் இல்லை, அதனால் கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப் அகெயின். லெட் மீ ரீலோட் திஸ். ஓகே, அப்டேட் பண்ணலாமா வேணாமா, பர்சனல் ஒப்பீனியன் தான் ப்ரோ. நான் நிறையா சொல்லிட்டேன். இதை நாட் 8 கொஸ்டின் ஆன்சர் தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன். லைக் இதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணதில்லை. ஸோ இனிமேல் யூடியூப்பில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிக்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இவங்க எக்ஸ்ஆரில் வந்து iOS 26 பீட்டா காட்டுதுன்னு சொன்னாங்க. சரி, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன், அனுப்பியிருக்காங்களாம், பார்ப்போம். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்டேட் பண்ணலாமா வேணாமா? 26.12 டைரெக்டாக பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பட் எது பண்ணிங்கனாலும் 1 வீக் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். இஷ்யூஸ் இருக்கான்னு இன்டர்நெட்டில் கொஞ்சமாக பாருங்கள். பர்டிகுலராக உங்கள் மாடலுக்கு இஷ்யூஸ் இருக்கான்னு பாருங்கள் ப்ரோ. இப்போ கரண்ட்டாக ரீசெண்டாக எந்த பீட்டாவும் வரல ப்ரோ. ஆர்சி அப்டேட் வந்துச்சு, அதுவே லைக் 4 நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு எனக்கு. அது அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெகுலர் அப்டேட் வரும். யூஸ்வலாக ஆர்சி அப்டேட்டு வந்து ஃபைனல் வந்துச்சுன்னா அதுதான் ரெகுலர் அப்டேட்டாக வரும். டு பி ஹானஸ்ட் 18லேருந்து 26 ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு பேட்ரி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ கீழே கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா லைக் அதர்ஸ்க்கு தெரியும். லைக் இந்த பர்டிகுலர் மாடல் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் பக்ஸ் இருக்குது, இல்லை இது இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சேஃப் ஆர் அன்சேஃபானா தெரியல ப்ரோ. ஆனால் நீங்கள் ஹேங்கிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ஒவ்வொரு பெரிய அப்டேட்டும் பண்ணிவிட்டு ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகி அந்த ஹலோ ஸ்க்ரீனில் நிற்கும்ல, ஸோ அப்போ அப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஜிட்டர் ஆகி அப்படியே லேக் ஆகி வரும். பேட்ரி ஹெல்த் ட்ரைன் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ஓவராக ஹீட் ஆகுது. ஃபேஷியல் ஸ்க்ரீன் இஸ் நாட் ஒர்க்கிங் ஆஃப்டர் அப்டேட். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல ப்ரோ. ஸ்பேஷியல் ஸ்க்ரீன் சத்தியமாக எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கே புது டேமாக இருக்குது. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பேக்கப் ரிலேட்டடாக எதுவும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்டாக இப்போ 18லேருந்து 26 அது மாதிரி ஒரு வெர்ஷன் ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், முக்கியமாக உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும், இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது, மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஆல்சோ நிறைய பேர் எப்படி டவுன்கிரேட் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சரி யூடியூப்லேயும் அது போட்டாச்சு. அங்கேயும் அகெயின் நம்ம அந்த ரீஷேர் ஆப்ஷன் மூலிமா போட்டிருக்கேன். நீங்கள் அந்த டேப்பில் வேணால் போய் பாருங்கள். அது சிம்பிள் தான். அதையும் அகெயின் பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து iOS 26 பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பேருங்கிறத விட லைக் நிறைய கொஸ்டின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு, எப்படி டவுன்கிரேட் பண்ணுறதுன்னு. போட்டேன், ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போட்டேன். அகெயின் கேட்டுட்ருக்கீங்க, அதனால் ரீஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போயே போட்டிருக்காங்க சவுண்ட் லோவாக இருக்குது, டவுன்கிரேட் பண்ண முடியுமான்னு. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு செட்டிங்ஸில் ஏதோ லைக் ரெடியூஸ் லவுட் நாய்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் ப்ரோ. அதில் டாகிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். அது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இந்தியாவில் வந்துருச்சு ப்ரோ, நல்லா இருக்குது அப்டேட். iOS 26 அப்டேட் பண்ணலாமா வேணாமா? நிறைய இஷ்யூஸ் இருக்குது, லேகாக இருக்குது ப்ரோ. கேம் ப்ளே பண்ணுறாங்க. கேம் ப்ளே விளையாடும்பொழுது ரொம்ப லேகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல் ஆகலாம் கண்டிப்பாக. பேட்ரி ஹெல்த் அடி வாங்குமா? நீங்கள் அதிக சைக்கிள் கவுண்ட் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கும், அப்டேட் ஆகும். அகெயின் அந்த ஸ்பேஷியல் சீன்னு போட்டிருக்காங்க. பட் ப்ரோ ஐ திங்க் மேபி 15ல் இருந்து இருக்கான்னு எனக்கு தெரில ப்ரோ. நான் அது வீடியோஸ்லேயும் பார்த்ததில்ல, கேள்வியும் படலையே ப்ரோ. ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குது. ஓகே, அந்த ஆடியோ மிக்ஸ் சொல்கிறீங்களா? என்னன்னு எனக்கு புரியலையே. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலோட செட்டிங்ஸில் போய் ஆடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் ஆடியோ மிக்ஸ் ஆப்ஷன் இருக்கலாம், அதுக்குள்ளே போய். ஸோ அதுதான் சொல்கிறீங்களா? எனக்கு என்னன்னு கிளியராக புரியல ப்ரோ.
ஐ டென்ட் கெட் த அப்டேட். கண்டிப்பாக இப்போ வந்திருக்கும் ப்ரோ, செக் பண்ணி பாருங்கள். 15th ஈவினிங் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 16+ சிரி சேஞ்சுடு நார்மலி. மேபி உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் சிரிக்கான செட்டிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் டாகுல் ஆஃப் ஆகிருக்கலாம், அதை கூட எனேபிள் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகலாம். அப்டேட் பண்ணலாமா வேணாமா? அகெயின் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே கூட யூஸ் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 0.5x லைக் வைட் ஆங்கிளில் எடுக்கிற வீடியோஸ் காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரா என்னான்னு தெரியல. என்ன மாடல்னு போட்டிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ்க்கு வந்து நம்ம பெரும்பாலும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நிறைய மீம்ஸாக இருந்தால் கூட மீம்ஸ்லேயே இது மாதிரி சொல்லுவாங்க, லைக் எதனாலும் ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக அது மெஜாரிட்டி கேசஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சின்ன சின்ன பக்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா சிம்பிளாக ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சார்ஜ் சுத்தமாக நிற்கல, ஹீட்டிங் இஷ்யூஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் மாடல் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இன்னொரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு நான் அப்டேட் பண்ணி அந்த ஆர்சி அப்டேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 4 நாளாக 3 நாளுக்கு மேலே ஆகுது. லைக் எப்போன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் என் ஃப்ரெண்டு எடுத்து என்னோடய சார்ஜர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கி சார்ஜ் போட்டான்னா இந்த லிக்விட் டிடெக்ஷன் அந்த இது வந்துச்சு. ஸோ சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் எமர்ஜென்சி ஓவர் ரைடு ஆப்ஷனை எனேபிள் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு 3 டைம் அப்பப்போ கட் பண்ணி சார்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த லிக்விட் டிடெக்ஷன் எரர் வரல. மேபி நீங்கள் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் தண்ணியில் போட்டிருந்தீங்கன்னா அதை ஓவர் ரைட் பண்ணாதீங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், லிக்விட்லலாம் எதுவும் போடல. அப்படிங்கிற பட்சத்தில் எமர்ஜென்சி ஓவர் ரைட் கொடுக்கலாம். ஸோ iOS 26 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். 14, 15, 16 சீரியஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பெருசாக எதுவும் இஷ்யூஸ் வராது. அதுக்கு முன்னாடி சீரியஸ் லைக் 11, 12, 13 வச்சுருக்கவங்க வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள், எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். இதுதான் என்னுடைய சஜஷன். மற்றபடி நீங்கள் கேட்ட மேஜாரிட்டி கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டில் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்த வாரம் உட்காந்து கொஞ்சம் அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்வியஸாக என்னோடய 14 ப்ரோலையும் கொஞ்சம் பேட்ரி டவுன் கிரேட் ஆன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ்.